இது ஒரு தனி மனிதனின் கதை அல்ல. ஒரு முழு தேசத்தின் கண்ணீர் கதை. பல ஈழத் தமிழர்களின் கதை. ஒரு காலத்தில் யாழ்ப்பாணத்தில் வீதிகளில் துவிச்சக்கர வண்டிகள் ஓடும் சத்தம், பாடசாலை செல்லும் பிள்ளைகளின் சிரிப்பு, வயல்வெளிகளில் கேட்கும் பாட்டு என நிம்மதியாக இருந்தது அந்த மண். ஆனால் ஒரு நாள் அந்த அமைதி குலைந்தது. ஆரம்பத்தில் இது மொழியில் தொடங்கியது. நீ உன் மொழியில் படிக்க முடியாது, உன் மொழியில் அதிகாரம் செய்ய முடியாது என்று சட்டம் வந்தபோது தமிழர்கள் அகிம்சை வழியில் போராடினார்கள். ஆனால் அமைதியாக அமர்ந்து போராடியவர்கள் மீது கல்லெறியப்பட்டது. அவர்கள் தடிகளால் அடிக்கப்பட்டார்கள். அதுவரை அண்ணன் தம்பிகளாக பழகிய சிங்கள நண்பர்களே அரசியலால் தூண்டப்பட்டு தமிழர்களை அந்நியமாக பார்க்க தொடங்கினார்கள். தமிழர்களின் பெருமையாக கருதப்பட்ட யாழ்ப்பாண நூலகம் எரிக்கப்பட்ட அந்த இரவு ஒவ்வொரு தமிழனின் இதயமும் எரிந்தது. 95,000க்கும் மேற்பட்ட பழமையான ஓலைச்சுவடிகள், புத்தகங்கள் சாம்பலாகின. ஒரு இனத்தை அழிக்க வேண்டுமானால் அதன் வரலாற்றையும் அறிவையும் அழி என்ற கொள்கையோடு அது செய்யப்பட்டது. 1983 கொழும்பில் இருந்த தமிழர்களுக்கு அது ஒரு சாதாரண நாளாக தொடங்கியது. ஆனால் திடீரென சிங்கள காடையர்கள் கைகளில் பெட்ரோல் குண்டுகளுடனும் வாக்காளர் பட்டியலுடனும் வீதிக்கு வந்தார்கள். அந்த பட்டியலில் தமிழர்களின் வீடுகள் அடையாளமிடப்பட்டிருந்தன. கண்ணெதிரே வீடுகள் எரிக்கப்பட்டன. தமிழ் இளைஞர்கள் டயருக்குள் போடப்பட்டு உயிரோடு எரிக்கப்பட்டார்கள். நான் தமிழன் என்று சொன்னதற்காகவே பலர் வீதியிலேயே அடித்து கொல்லப்பட்டார்கள். இந்த வன்முறைதான் ஆயிரக்கணக்கான இளைஞர்களை ஆயுதம் என்று தூண்டியது. யுத்தம் உச்சக்கட்டத்தை எட்டிய போது செஞ்சோலை என்ற சிறுவர் இல்லத்தில் முதலுதவி பயிற்சி எடுத்து கொண்டிருந்த பள்ளி மாணவிகள் மீது குண்டுகள் விழுந்தன. 61 பிஞ்சு குழந்தைகள் அந்த இடத்திலேயே துடிதுடித்து இறந்தனர். நாங்கள் தீவிரவாதிகள் அல்ல, மாணவர்கள் என்ற கதறல் யாருக்கும் கேட்கவில்லை. எல்லாவற்றையும் இழந்து மக்கள் ஓரிடத்தில் சுருக்கப்பட்டார்கள். பாதுகாப்பு வலயம் என்று சொன்ன இடத்தை நம்பி மக்கள் ஓடினார்கள். ஆனால் அந்த இடத்தில்தான் அதிகப்படியான குண்டுகள் விழுந்தன. உணவு இல்லை, குடிக்க நீர் இல்லை, படுகாயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்க மருந்து இல்லை. மருத்துவமனைகள் மீது குண்டு வீசப்பட்டன. தந்தையின் பிணத்தின் மீது அமர்ந்து பசியால் அழுத குழந்தைகள், தன் மகளை காப்பாற்ற முடியாமல் கதறிய தாய்மார்கள் என முள்ளிவாய்க்கால் மணல் முழுக்க தமிழர்களின் இரத்தத்தால் நனைந்தது. யுத்தம் முடிந்த பிறகும் கொடுமை குறையவில்லை. வெள்ளை வேன்களில் வந்தவர்கள் பலரை தூக்கிச் சென்றார்கள். அவர்கள் எங்கே போனார்கள், உயிரோடு இருக்கிறார்களா என்று இன்று வரை ஆயிரக்கணக்கான தாய்மார்கள் வீதியோரத்தில் அமர்ந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். இது வெறும் கதையல்ல, ஒரு இனத்தின் இரத்த சாட்சியம். இன்று வரை தங்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளுக்கு நீதி கிடைக்காதா என்ற ஏக்கத்தோடு உலகம் முழுவதும் சிதறி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஈழத்தமிழர்கள்.